ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிட் நம்பர் 5 7th புக்கு டேர்ம் 1 ஓகேவா. யூனிட் நம்பர் 5 தாவரங்களின் இனப்பெருக்கம் மற்றும் மாற்றுருக்கள் அப்படின்ற ஒரு பாடத்தில் என்னென்ன பாயிண்ட்டு முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஓகேவா. சயின்ஸுங்கிறது ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் ஓகேவா. நம்ம தான் வந்து அதை கஷ்டம்னு நினச்சி உண்மையாகவே அதை கஷ்டமாக மாற்றி வச்சுருக்கோம்னு நினைக்கிறேன் ஓகேவா. ஃபஸ்ட்டு என்னென்னா, தாவரங்களும் விலங்குகளும் இளம் உயிரிகளை உருவாக்கி தங்களது எண்ணிக்கையை அதிகரிக்கும் நிகழ்வு, அதுதான் இனப்பெருக்கம் ஓகேவா. இதை சொல்லியிருக்காங்க. வேறு என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, முருங்கை மரத்தினை விதைகள் மூலமாகவும், தெரியும்ல முருங்கை மரம் அப்படிங்கிறது விதை போட்டாலும் முளைக்கும். அதேமாதிரி அதோடைய தண்டு எதையோ ஒன்றத்தை உடச்சி நம்ம நடுறோம் அப்படின்னா அது மூலமாகவும் உருவாக்க முடியும். ஸோ இந்த மாதிரி விதைகளின் மூலம் தாவரங்கள் உருவாகும் நிகழ்ச்சி வந்து பால் இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. அடுத்தது வேறு என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பால் இனப்பெருக்கம் மகரந்த சேர்க்கை மற்றும் கருவுறுதல் மூலமாக ஒரு மலரில் இருந்து விதைகள் உருவாகின்றன. இந்த நிகழ்ச்சி பால் இனப்பெருக்கம், அதாவது ஆண் பெண் ஓகேவா. அது சொல்லியிருக்கோம்ல, ஒரு தாவரத்தில் இனப்பெருக்க உறுப்பு அப்படிங்கிறது மலர் அப்படின்னு தெரியும். ஆண் இனப்பெருக்க உறுப்பு மகரந்தம் எனவும் பெண் இனப்பெருக்க உறுப்பு சூலகம் எனவும் அழைக்கப்படுகிறது. இது ரெண்டு இணைவின் மூலம் உருவாகக்கூடிய ஸோ அந்த நிகழ்வை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பால் இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. பால் இனப்பெருக்கம்னா ஆண் பால் பெண் பால் ஓகேவா, அந்த லாஜிக் தான். அதே மாதிரி வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்க, மலரில் என்னென்ன பாகங்கள் இருக்குது அப்படின்றதெல்லாம் நமக்கே தெரியும். இதெல்லாம் வந்து உட்காந்து படிச்சுக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. அள்ளி வட்டம், புள்ளி வட்டம், இதழ் இருக்கும், இதெல்லாம் நமக்கு தெரியும் ஓகேவா. புள்ளி வட்டம், அள்ளி வட்டம், இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த அள்ளி வட்டம் அப்படிங்கிறது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. புள்ளி வட்டம் அப்படின்னா அதை தாங்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கும். இன்னொன்று கிளியராக சொல்லணும்னா, நமக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க அள்ளி இதழ் அப்படிங்கிறது எதுன்னு மார்க் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி புள்ளி இதழ் மார்க் பண்ணியிருக்காங்க. அள்ளி இதழ் அப்படின்னா அந்த மலர் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் ஒரு பூச்சி வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்குது, எதுக்கு அலையுது அப்படின்னு பார்த்தோம்னா தேன் எடுக்கிறதுக்காக. சரி, எந்த மாதிரி பூவில் போயிட்டு அது தேடும் அப்படின்னா எந்த பூ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கோ ஸோ அந்த மாதிரி பூக்களில் போயிட்டு தேன் எடுத்துகிட்டு வரும் ஓகேவா. அதுவும் இங்கே முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதேமாதிரி புள்ளி வட்டம் அப்படின்னா ஸோ அதை தாங்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னா, அள்ளி இதழ் பூச்சிகள் மற்றும் பறவைகளை மகரந்த சேர்க்கைக்கு கவர்ந்து இழுக்கின்றன அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. மலர்னா தாவரத்தின் இனப்பெருக்க உறுப்பு. புள்ளி இதழ்னா மொட்டுக்களை மூடி தாங்குகிறது. மகரந்த தாள் அப்படின்னா மகரந்தங்களை உண்டு பண்ணக்கூடிய ஆண் இனப்பெருக்க உறுப்பு. சூலகத்தாள் அப்படின்னா பெண் இனப்பெருக்க உறுப்புன்னு பார்த்துருப்போம். ஆண் இனப்பெருக்க உறுப்பு வந்து மகரந்தம், பெண் இனப்பெருக்க உறுப்பு அப்படிங்கிறது சூலகம், மறந்துடவே கூடாது. ஸோ அடுத்தது மகரந்த தாள் வட்டம் அல்லது ஆண் இனப்பெருக்க வட்டம், அதுதான் கொடுத்துருக்காங்க. சூலக வட்டம்னா பெண் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி சூழ் பைக்கு மேலே சூலகத்தண்டு எனப்படும் மெல்லிய குழல் போன்ற பகுதி காணப்படுது. இதன் நுனியில் ஒட்டும் தன்மையுடைய பகுதி ஒன்று காணப்படும். அது சூலக மூடி அப்படின்னு சொல்கிறாங்க. சூலக மூடி ஓகேவா. சூலக மூடி மகரந்த தூள்களை பெற்றுக்கொள்கிறது ஓகேவா. மகரந்த தூள் அப்படின்றது ஆண் இனப்பெருக்க உறுப்புன்னு பார்த்துருப்போம். சூலகம் அப்படின்னா பெண் இனப்பெருக்க உறுப்பு. அப்புறம் சூலகம் மூடி அப்படின்றது மகரந்த தூள்களை பெற்றுக்கொள்கிறது. ஸோ இது வந்து மலரின் 4வது வட்டம் அப்படின்றத நமக்கு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பூவில் இருக்கக்கூடிய மகரந்தம் சூலகத்தை போய் சேர்ந்துச்சு அப்படின்னா அதுதான் இனப்பெருக்கம், அவ்வளோதான். முழுமையான மலர் அப்படின்னா முழுமையான மலர் எப்போவுமே இருபால் மலராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி எல்லாமே இருக்கும். அள்ளி வட்டம் இருக்கும், புள்ளி வட்டம் இருக்கும், மகரந்ததாள் வட்டம் இருக்கும், சூலக வட்டம் இருக்கும். ஸோ அது ஒரு முழுமையான மலர் ஓகேவா. முழுமையான மலர் அப்படின்னா அதில் வந்து அதிகபட்சம் இருபால் மலராக இருக்கும். அதாவது ஆண் பால் பெண் பால் அப்படிங்கிற இருபால் மலராக இருக்கும். முழுமையற்ற மலர்னால் ஏதோ ஒன்று இருக்காது, அதனால் அது முழுமையற்ற மலர், அவ்வளோதான் ஓகேவா. ஒன்று ஆண் பால் மலராக இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா பெண் பால் மலராக இருக்கலாம். சூரியகாந்தி பூ என்பது தனி மலர் அன்று, பல மலர்கள் ஒன்றிணைந்து உருவான தொகுப்பு தான் சூரியகாந்தின்னு சொல்கிறாங்க. இவ்வாறு பல மலர்கள் ஒன்றோடொன்று இணைந்து காணப்பட்டால் அதற்கு மஞ்சரி என்று பெயர். அதுக்கு பேர் என்னவா, மஞ்சரி அப்படின்னு சொல்லி அர்த்தமா, சூரியகாந்தி. அதே மாதிரி வெட்டுக்காய பூண்டு என்றும் கிணற்றடி பூண்டு எனவும் அழைக்கப்படும் ட்ரைடாக்ஸ் ப்ரோகும்பன்ஸ் என்ற தாவரத்தின் தனி மலர் போல் காணப்படுவது மஞ்சரின்னு சொல்கிறாங்க. இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், அதே மாதிரி இந்த மஞ்சரி இருக்குல்ல, அதனுடைய இலை சாறு வெட்டுக்காயங்களை குணமாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. இந்த வெட்டுக்காய பூண்டு, கிணற்றடி பூண்டுங்கிறதெல்லாம் வெட்டுக்காய பூண்டுன்னு ஏன் பேர் வந்துச்சு, வெட்டுக்காயத்தை சரி பண்ணுது. ஸோ அந்த இலை தான் வந்து அந்த இலைச்சாறு தான் அந்த வெட்டுக்காயத்தை குணப்படுத்துது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரி, எப்படி ட்ரைடாக்ஸு, வெட்டுக்காயம், கிணற்றடி பூண்டு ஓகேவா எப்படி நம்ம லிங்க் பண்ணலாம் அப்படின்னா,
கும்பலாக கிணத்தடிக்கிட்ட யாரையோ வெட்டி போட்டுட்டாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கும்பலாக போய் ஏதோ ஒரு கும்பல் கிணத்தடிக்கிட்ட யாரையோ வெட்டி போட்டுட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். கும்பலானா கும்பன்ஸு. அதே மாதிரி கிணத்தடிக்கிட்ட தானே வெட்டி போட்டாங்க, அப்போ கிணற்றடி பூண்டு. வெட்டி போட்டுட்டாங்களா, வெட்டுக்காய பூண்டு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சா. ஸோ அடுத்தது வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னா, மகரந்த சேர்க்கை. இதெல்லாம் நமக்கு தெரியும். அதாவது ஒரு பூவில் இருக்கக்கூடிய மகரந்தம் அதே பூவில் இருக்கக்கூடிய சூலகத்தை போய் அடையலாம். அப்படி இல்லைனா அதே வகையான வேற ஒரு தாவரத்தில் இருக்கக்கூடிய சூலகத்தை போய் சேர்ந்துச்சு அப்படின்னா அதுதான் என்ன சொல்கிறாங்க, மகரந்த சேர்க்கைன்னு சொல்கிறாங்க. இது இயற்கை மகரந்த சேர்க்கை, செயற்கை மகரந்த சேர்க்கை அப்படின்லாம் சொல்லுவாங்க. இயற்கையாக நடந்துச்சுன்னா இயற்கை, அதுவே செயற்கையாக வேறு ஏதாவது உதவியோடு நடந்துச்சுன்னா அது செயற்கை, அவ்வளோதான். அதே மாதிரி தேனீக்கள், வண்ணத்து பூச்சிகள் மூலமாக அதிகமான இந்த இனப்பெருக்க முறை அப்படிங்கிறது நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மகரந்தம். ஏன்னா தேன் எடுக்கிறதுக்கு ஏதோ ஒரு பூவில் போய் உட்காந்துருக்கும், செம்பருத்தி பூவில் போய் உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தேனி. அடுத்தது என்ன பண்ணும், வேறு ஏதாவது ஒரு தாவரம் வந்து அதே மாதிரி வேறு ஒரு செம்பருத்தி பூ இன்னும் கொஞ்சம் கலராக இருக்கும், சரி நான் அதில் போய் உட்காரும். அப்போ இது வாயில் தேன் எடுத்துருக்கோம்ல, அந்த வாயில் மகரந்தம் ஒட்டி இருக்கும். வேறு ஒரு பூவில் உட்காரும்போது என்ன ஆகுது, சூலகத்தில் போய் சேர்ந்துருதுல்ல. இதனால் இந்த தேனீக்கள், வண்ணத்து பூச்செல்லாம் வந்து இந்த மகரந்தம், அதாவது இந்த மகரந்த சேர்க்கை நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அயல் மகரந்த சேர்க்கைனா என்ன, தன் மகரந்த சேர்க்கைனா என்ன அப்படின்னா, ஒரு செடியில் ஒரு பூ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு செடியில் ஒரு பூ இருக்குது, அந்த பூ வந்து இருபால் கொண்ட மலராக இருக்குது, ஓகேவா. அந்த பூவில் இருக்கக்கூடிய மகரந்தம் அதே பூவில் இருக்கக்கூடிய சூலகத்தை போய் சேர்ந்துச்சு அப்படின்னா அது தன்மகரந்த சேர்க்கை, ஓகேவா. அது தன்மகரந்த சேர்க்கை. அதுவே அந்த மகரந்தம் வேற ஒரு செடியில் இருக்கக்கூடிய பூவில் போய் சேர்ந்துச்சு அப்படின்னா அது என்னது, அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அயல் மகரந்த சேர்க்கை, ஓகேவா. முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, தன்மகரந்த சேர்க்கைக்கும் அயல் மகரந்த சேர்க்கைக்கும் ஒரு வேறுபாடு. ஒரு தாவரத்தின் மகரந்த பையில் உள்ள மகரந்த தூள்கள் அதே மலரின் சூலக முடியையோ அல்லது மற்றொரு மலரின் சூலக முடியையோ அடைவது தன்மகரந்த சேர்க்கை. ஆனால் அதே செடியாக இருக்கும், ஓகேவா. அதே செடியில் இருக்கக்கூடிய வேறு பூவுக்கு போனாலும் தன்மகரந்த சேர்க்கை தான். தன்மகரந்த சேர்க்கை நடைபெற அதிக அளவில் மகரந்த தூள்கள் உற்பத்தியாக தேவையில்லை, ஏன்னா வேஸ்ட் ஆகாது, ஓகேவா. நிறைய உருவாகணும்னு அவசியம் கிடையாது. இதனால் உருவாகும் புதிய தாவரங்களில் எந்தவித வேறுபாடுகளும் இருக்காது, அப்படியே அதே மாதிரி பூன்னு வரும். ஒரு தாவரத்தின் அயல் மகரந்த சேர்க்கையில் ஒரு தாவரத்தின் மகரந்த பையில் உள்ள மகரந்த தூள்கள் அதே இனத்தை சார்ந்த மற்றொரு தாவரத்தின் சூலக முடியை சென்றடையும் நிகழ்ச்சி அயல் மகரந்த சேர்க்கைன்னு சொல்கிறாங்க. அயல் மகரந்த சேர்க்கை நடைபெற அதிக அளவில் மகரந்த தூள்கள் உற்பத்தி செய்யப்பட வேண்டும். ஏன்னா இங்கேருந்து வேறு செடிக்கு பறந்து போகணும்ல, அப்போ அதுக்கு நிறைய வேஸ்ட் ஆகும், ஓகேவா. மகரந்த தூள்கள் நிறைய வேஸ்ட் ஆகும் அயல் மகரந்த சேர்க்கையில். இதனால் உருவாகும் புதிய தாவரங்களில் புதிய பண்புகள் காணப்படுகின்றன அப்படின்றதையும் நமக்கு சொல்கிறாங்க. அதே மாதிரி பொதுவாக பேபேசி குடும்பத்தை சார்ந்த அவரைக்காய் வந்து பேபேசி குடும்பத்தை சார்ந்ததான். சொலானேசி அப்படின்ற குடும்பத்தை சார்ந்தது தக்காளி அப்படின்றதையும் சொல்கிறாங்க. சொலானேசி அப்படின்னா தக்காளி, பேபேசி அவரை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அவரை பேசி அறுக்க வேணான்னு சொல்லு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா சிலர்லாம் பேசியே அறுத்து தள்ளுவாங்கள்ல, அவரை பேசி அறுத்துற வேணாம் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சும்மா தெரிஞ்சு வச்சுப்போம். அடுத்தது என்ன அப்படின்னா கருவுறுதல். இதே ப்ராசஸ் தான், ஃபுல்லாக கதையாக தான் இருக்கும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதுவும் பெருசாக இல்லை, ஓகேவா. 10th நல்லா கொடுத்துருப்பாங்க. வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னா உலகின், இதில் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாமா, சில கனிகளில் புள்ளிவட்டம் கனியோடு ஒட்டி நிலைத்திருக்கும், அல்லிகள் கீழே உதிர்கிறது, ஒரு பாயிண்ட்டும் கிடையாது, அதனால் பாக்ஸுக்கே வந்துடலாம். உலகின் பெரிய மற்றும் அதிக எடையுள்ள விதை இரட்டை தேங்காய் விதைன்னு சொல்கிறாங்க. இரட்டை தேங்காய் விதை. இதன் விதை 2 தேங்காய்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து உருவானது போல இருக்கும். இந்த விதையானது சேசில்லிஸ் என்ற இடத்தில் உள்ள 2 தீவுகளில் மட்டுமே முளைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சேசில்லிஸ். ஒரு விதையின் நீளம் வந்து 12 அங்குலமா, ஓகேவா. விதையோட நீளம் 12. அதே மாதிரி வட்டம் வந்து 3 அடி அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க, ஓகேவா. வட்டம் 3 அடி. அதே மாதிரி வட்டம் கிடையாதுங்க, அது விட்டம். நான் என்னடா வட்டம் அப்படின்னு பார்க்குறேன். விட்டம் டயாமீட்டர் சொல்கிறோம்ல, விட்டம் வந்து 3 அடி. எடை வந்து 18 கிலோ உள்ளதாக இருக்குமா. என்ன எல்லாமே 3ல் டிவைட் ஆகிற நம்பராக இருக்குது. ஸோ இதை வச்சு ஞாபகம் வச்சுப்போம், ஓகேவா. எல்லாமே 3ல் டிவைட் ஆகிற நம்பராக வரும். நீளம் 12, விட்டம் வந்து 3 அடி, எடை வந்து 18 கிலோ இருக்குதான், ஓகேவா. அதே மாதிரி தாவர உலகின் மிக சிறிய விதைகள் அப்படின்னா ஆர்கிட் விதைகள். ஆர்கிட் விதைகள் 35 மில்லியன், கிட்டத்தட்ட 1 மில்லியன் அப்படின்னா எவ்வளோ, 10 லட்சம் அப்படின்னா எவ்வளோ வருது, 35 மில்லியன் அப்படின்னா 3.5 கோடி விதையோட எடையே எவ்வளோ சொல்லியிருக்காங்க, வெறும் 25 கிராம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க.
ஓகேவா. பாலில்லா இனப்பெருக்கம் அப்படின்னா உடல் இனப்பெருக்கம். ஓகேவா. இது வந்து உருளைக்கிழங்கின் கணு மற்றும் அதன் மொட்டிலிருந்து புதிய தாவரங்கள் உருவாகின்றன அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஜஸ்ட்டு கதையாக படிச்சிங்கன்னா உங்களுக்கே புரியும். மொட்டு விடுதலில் என்ன பாயிண்ட் இருக்குது அப்படின்னா, அடுமனை பேக்கரிக்கு போகிறோம்னா அங்கே கேக் சாப்பிட்றோமா, கேக் எப்படி இருக்குது, இப்போ நம்ம வீட்டில் செய்கிற கேக்கு மட்டும் சாஃப்டாக இருக்க மாட்டுது, என்னடா பேக்கரியில் என்னத்தை தான் கலப்பாங்க இவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு வரோம்ல, அது ரொம்ப மென்மையாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா ஒரு செல் உயிரி தான் காரணம். அது பேர் என்ன, ஈஸ்ட்டு. ஓகேவா. அந்த ஈஸ்ட்டு சமமற்ற பகுப்பு அடைந்து ஒரு சிறிய மொட்டினை தோற்றுவிக்கும். ஓகேவா. அந்த ஈஸ்ட் என்ன ஆகுதுன்னா, அந்த கேக்கில் கலந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அது பகுப்பு அடைஞ்சு என்ன ஆகுது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும். கார்பன் டை ஆக்சைடு வெளியிடும் போது அந்த கேக் அப்படியே புஃப்னு அப்படியே என்ன ஆகுது அப்படின்னா உப்பிக்கிட்டு வருது. அது ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. படிப்படியாக வளர்ந்து தாய் செல்லிலிருந்து விடுபட்டு புதிய ஈஸ்ட் செல்லாக மாறுகிறது. இதற்கு மொட்டு விடுதல் என்று பெயர். வெளியிடும் போது என்ன வெளியிடும், கார்பன் டை ஆக்சைடுன்றதையும் மறந்துடக்கூடாது. துண்டாதல் அப்படின்னா என்ன, ஒரு குலத்தில் அதிகளவு பாசிகளை நாம் பார்க்கின்றோம். பால் இனப்பெருக்கம்னா ஆண் செல்லும் பெண் செல்லும் சேர்ந்துச்சுன்னா பால் இனப்பெருக்கம். பாலியல் இனப்பெருக்கம்னா வேறு ஒரு முறை, அதில் இனசெல்கள் அப்படின்ற லாஜிக்கெலாம் கிடையாது. ஓகேவா. துண்டாதல் என்ன இருக்குது, ஒரு குலத்தில் அதிகளவு பாசிகளை நாம் பார்க்கின்றோம். இதில் உள்ள ஸ்பைரோகைரா. ஓகேவா. உதாரணத்துக்கு சொல்கிறாங்க, ஸ்பைரோகைரா அப்படிங்கிற ஒரு பாசி இந்த இழை வடிவம் உடையது. அது முதிர்ச்சி அடையும் போது என்ன ஆகுதான், நிறைய துண்டு துண்டாக உடையுதான். ஓகேவா. துண்டு துண்டாக உடஞ்சி அந்த துண்டெல்லாம் வளர்ச்சி அடைஞ்சு ஒரு புதிய இலையாக உருவாகுது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நமக்கு எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்க, ஸ்பைரோகைரா எதன் மூலம் இளம் பாசிகளை உருவாக்குகின்றது. ஓகேவா. துண்டாதல். ஓகேவா. கை துண்டாக போச்சு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். கை ஏதோ ரோட்டில் ஏதாவது ஆக்சிடெண்ட்லாம் பார்க்குறோம்ல, அப்பா கை துண்டாக போச்சுப்பா அப்படின்லாம் சொல்லி பார்த்துக்குறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கை துண்டாக போச்சா அப்படின்ற மாதிரி ஒரு ஷார்ட்கட். வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னா, தாவர உறுப்புகளின் மாற்றூறுக்கள். கேரட்டு, புல், வெங்காயம், உருளைக்கிழங்கு என்ன கொடுத்துறான்னு பார்ப்போமா. சரி, இது ரொம்ப முக்கியம்தான். வேரின் மாற்றூறுக்கள். வேர்கள் மாற்றூறு அடைந்து சிறப்பு பணிகளை மேற்கொள்கிறது. சேமிப்பு வேர்களுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டாங்கன்னா, பீட்ரூட்டு. சேமிப்பு வேர்களுக்கு உதாரணம் பீட்ரூட். ஓகேவா. துணை வேர்கள் அப்படின்னா ஆலமரம். அந்த விழுதுலாம் இருக்கு இல்லையா, அது வந்து ஆலமரம் உதாரணம். வாயு பரிமாற்றம் செய்யக்கூடிய தாவரத்துக்கு உதாரணம் அவிசீனியா. ஓகேவா. அவிசீனியா. அதே மாதிரி உறிஞ்சி வேர்கள் ரொம்ப முக்கியமானது, ரிப்பீட்டட் கொஸ்டின். உறிஞ்சி வேர்கள் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் கஸ்கியூட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. கஸ்கியூட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எந்த தாவரத்தோட இலை வந்து முள்ளா மாதிரி இருக்குது அப்படின்னா சப்பாத்தி கள்ளி. தரைமேல் தண்டின் மாற்றூறு கள்ளி. ஓகேவா. அதுமாரி பற்று கம்பி அப்படின்னா அது பட்டாணியை சொல்லலாம். தரையொட்டிய தண்டின் மாற்றூறு வெங்காய தாமரை. தரை ஒட்டிய தண்டு. ஓகேவா. அது வெங்காய தாமரை. அதுக்கப்புறம் பில்லோடு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தரைக்கீழ் தண்டு அப்படின்னா சேப்பங்கிழங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தரைக்கீழ் தண்டு சேப்பங்கிழங்கு. கொல்லிகள் அப்படின்னு பார்க்கும்போது நெப்பந்தஸ். கொல்லினா காலி பண்ணிடும். ஓகேவா. பூச்சியெல்லாம் போய் அந்த தாவரத்து மேலே உட்காந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே பிடிச்சி சாப்பிட்ரும். அதுதான் கொல்லின்னு சொல்கிறாங்க. நெப்பந்தஸ் பின்னாடி கொடுத்துருப்பாங்க, பார்க்கலாம். சேமிப்பு வேர்கள் நம்ம பார்த்துருப்போம். முள்ளங்கி, டர்னிப்பு, பீட்ரூட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்லியிருக்காங்க. அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு தான், அதையும் ஹைலைட் பண்ணி வச்சுக்கலாம். வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னா, தூண் வேர் அப்படின்னா ஆலமரம். ஓகேவா. அதுமாரி வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முட்டு வேர்னா கரும்பு மற்றும் மக்காசோளம், அதையும் ஹைலைட் பண்ணிக்கோங்க. பற்று வேர் அப்படின்னா வெற்றிலை மற்றும் மிளகு கொடி. அப்புறம் பட்டாணின்றதை நம்ம பார்த்துருப்போம். அது மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க, சில தாவரங்களில் வேர்கள் தரையிலிருந்து தோன்றாமல் தரை மட்டத்துக்கு மேல் தண்டு அல்லது இலைகளிலிருந்து தோன்றுகின்றன. ஓகேவா. அது வந்து மாற்றிட வேர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த இடத்துல வருது அப்படின்னா, தரையில் வேறு வரலையாம், தரமட்டத்துக்கு மேலே தண்டு இருக்குல்ல, அந்த தண்டு அப்புறம் அந்த இலை பகுதி அதுலேருந்து வேறு வருதான். அப்போ அதுக்கு வேறு மாற்று இட வேர்கள். என்னடா அது இடம் வந்து மாறி வருதுல்ல, அப்போ அது மாற்று இடம். பூமிக்கு கீழேருந்து வந்துச்சுன்னா ஓகே சரியான இடம். ஆனால் எங்கே இந்த இடமே மாறி வருது, இலை தண்டு இந்த இடத்துல வர்றதுனால மாற்று இட வேர்கள். சுவாச வேர்களுக்கு எக்ஸாம்பிள் நமக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஓகேவா. அதை ஹைலைட் பண்ணிக்கோங்க, நான் ஹைலைட் பண்ண மறந்துட்டேன். அவிசீனியா சுவாச வேர்கள். அதுவும் இல்லாமல் அங்கே நம்ம பார்த்துருப்போம் அந்த இதுலேயும். அதேமாதிரி சுவாசிக்கும் வேர்கள் அல்லது நிமட்டோஃபோர்கள் அப்படின்னா என்னென்னு கேட்பாங்க. நிமட்டோஃபோர்கள் என்பது எந்த வேர் பகுதியை குறிக்கிறது, அப்படி எந்த வேர் வகையினை குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருவாங்க. சுவாசிக்கும் வேர்கள். ஓகேவா. சுவாசிக்கும் வேர்கள் வந்து நிமட்டோஃபோர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நிமட்டோஃபோர்கள். ஓகே. அடுத்தது என்னென்னா, ஓகே, வாண்டா தாவரம் அப்படின்னா
தொற்று தாவரமாக மரங்களில் வளர்கிறது இந்த வாண்டா தாவரம். இதன் தொற்று வேர்களில் உள்ள ஒரு திசு ஒன்று இருக்குது. இந்த தொற்று வேர்ன்றது மரத்தில் தான் இருக்குதுன்னு பார்க்குறோம். அதே மாதிரி இந்த வேரில் வந்து ஒரு திசு ஒன்று இருக்குது, வெலமன் திசு அப்படின்னு சொல்கிறாங்க. வெலமன் திசு. அந்த வெலமன் திசு என்ன பண்ணுதுன்னா, காற்றுல ஈரப்பதம் இருக்குது தானே, அது வெயில் காலமாக இருந்தாலும் சரி குளிர்காலமாக இருந்தாலும் சரி, காற்றுல என்ன இருக்குது, ஈரப்பதம்ன்றது இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த ஈரப்பதத்தை உறிஞ்சி ஒளி சேர்க்கைக்கு உதவுது, தனக்கு தானே இதுமாரி தேவையான அந்த சத்துக்களையும் எடுத்துக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த வாண்டா தாவரம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வாண்டா தாவரம். உறிஞ்சி வேர்கள் அப்படின்னு பார்க்கும்போது கஸ்கியூட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அதை எப்படி சொல்கிறாங்கன்னா ஹாஸ்டோரியா அல்லது உறிஞ்சி வேர்கள். உறிஞ்சி வேர்களுடைய இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஹாஸ்டோரியா அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஹாஸ்டோரியா அப்படின்றது உறிஞ்சி வேர்கள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்துருப்போம், கஸ்கியூட்டா அப்படின்றத மறந்து விட வேண்டாம். அடுத்தது ஓடு தண்டு. உதாரணம் வல்லாரை அப்படிங்கிறது ஓடு தண்டு. நாய் எப்படி குலைக்கும், வல்லுன்னு குலைக்கும்ல, ஓகேவா? அப்போ வல்லுன்னு நாய் குலைச்சிதுன்னா என்ன பண்ணுறோம், ஓடுறோம்ல. இப்போ இங்கே வல்லாரை அப்படின்றத எடுத்துக்கோங்க. ஓடுவோம், ஓடு தண்டுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது ஸ்டோலன் அப்படிங்கிறது தண்டின் மென்மையான இலைன்னு சொல்கிறாங்க. தண்டோட மென்மையான இலை தான் இந்த ஸ்டோலன் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணம் வந்து பார்த்தோம்னா காட்டு ஸ்ட்ராபெரி அப்படின்றத எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. தரைகீழ் தண்டு அல்லது சக்கர், ஓகேவா? இப்படி கேட்கலாம்ல. சக்கர் என்பது எந்த வகையான தண்டினை குறிக்கிறது, தரைகீழ் தண்டு அப்படின்றதையும் மறந்துடக்கூடாது, ஓகேவா? தரைகீழ் தண்டு அப்படின்றத மறந்துடக்கூடாது, ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒன்று. இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இந்த கரும்பு சக்கையெல்லாம் சாப்பிட்றோம்ல, கரும்பு சாப்பிட்டுட்டு அந்த சக்கையெல்லாம் என்ன பண்ணுறோம், எங்கே துப்புறோம், தரைங்கீழே தானே துப்புறோம். அப்போ தரைகீழ் சக்கர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். உதாரணம் என்ன அப்படின்னா கிரைசாந்திமம். அப்போ கரும்பு சாப்பிட்டுட்டு தரையில் சக்கையை துப்புனது யாரா அப்படின்னா சாந்தின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? இப்படி கூட தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு என்ன, சக்கர் அப்படின்னா தரைகீழ் தண்டு, அவ்வளோதான். நமக்கு தேவை என்ன, மார்க்கு மட்டும்தான் தேவை. அதே மாதிரி குட்டையான ஓடு தண்டு. உதாரணம் வெங்காய தாமரை, ஓகேவா? வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்க, மட்ட நீல தண்டு, ஓகேவா? இஞ்சி, மஞ்சள், அதெல்லாம் வந்து நீங்கள் கடையில் வாங்கினாலுமே இஞ்சிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு இதெல்லாம் இருக்குது, அப்படியே ஃப்ளாட்டாக அப்படியே மட்டை நிலத்துலேருந்து இருக்கிற மாதிரியே இருக்கும். மட்ட நீல தண்டு. கந்தம் அப்படின்னு பார்க்குறது சேனைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு என்ன அப்படின்னா குமிழம் அப்படின்னு பார்க்கும்போது பூண்டு, வெங்காயம், அது வந்து குமிழம் அப்படின்றத சொல்கிறாங்க. வேறு என்னென்ன முட்கள், ஓகேவா? சில தாவரத்தில் இலை வந்து முள்ளாவே மாறி போய் கிடக்கா, எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், கள்ளி வகைகள் அப்படின்றத சொல்லலாம். அடுத்தது என்னென்னா பற்று கம்பி கொடுத்துருக்காங்க. ஏறுகொடிகளில் இலையின் பாகங்களும் நீண்ட பற்று கம்பிகளாக மாறியுள்ளன. இவை ஏறுகொடிகள் தாங்கிகளில் பற்றி ஏறுவதற்கு உதவுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குளோரியோசா சூப்பர்பா, ஓகேவா? குளோரியோசா சூப்பர்பா அப்படின்னா செங்காந்தலாம், ஓகேவா? அதேமாதிரி பைசம் சட்டைவம் அப்படின்னா பட்டாணி. பைசம் சட்டைவம்னா என்னது, பட்டாணி. இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டினுடைய மாநில மலர் எதுன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம், செங்காந்தல் மலர். தமிழ்நாட்டின் மாநில மலர் எதுனா செங்காந்தல் மலரை சூஸ் பண்ணதுனால நம்ம ஆளுங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா சூப்பர்பா அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? செங்காந்தல் மலரா தமிழ்நாட்டோட மாநில மலர், சூப்பர்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். குளோரியோசா சூப்பர்பா, செங்காந்தல் சொல்கிறாங்க. இலையின் நுனி வந்து பற்று கம்பியாக மாறி இருக்குதான். நமக்கு என்ன தேவை, குளோரியோசா சூப்பர்பா என்பது என்ன அப்படின்னா செங்காந்தல். அடுத்தது என்னென்னா பைசம் சட்டைவம், பட்டாணி, ஓகேவா? சின்ன பிள்ளையில் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பட்டாணியை வாங்கிக்கிறது, 5 ரூபாய்க்கு பட்டாணி வாங்கிட்டு சட்டைப்பையில் தூக்கி போட்டுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே போவோம்ல, அதுதான் பைசம் சட்டைவம், பட்டாணி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வைத்து கொள்ளலாம். வேறு என்னென்னா கொல்லிகள். இந்த நெப்பந்தஸ் பார்த்தோம்ல, நெப்பந்தஸ் அப்படிங்கிறது ஒரு தாவரம். நைட்ரஜன் ஊட்டச்சத்து இல்லாத இடத்தில் வாழும் தாவரங்கள் அவற்றை பெறுவதற்கேற்ப தம்மை மாற்றிக்கொள்கின்றன. நைட்ரஜன் சத்தே இல்லையா, அப்போ அங்கே இருக்கிற சூழலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளையே மாற்றிக்கணும். இது தாவரத்துக்கு சொன்ன மாதிரி இல்லை, நமக்கே சொன்ன மாதிரி இருக்குது. நெப்பந்தஸ் தாவரத்தில் இலைகள் குடுவைகளாக மாறி பூச்சிகளையும் சிறு விலங்குகளையும் கவர்ந்து இழுக்கின்றன. அதே மாதிரி இலையின் உட்பகுதி செரிமான நொதிகளை சுரக்குது. இலையில் இருக்கக்கூடிய அந்த உள்பகுதியில் செரிமான நொதிகள் வந்து சுரக்கப்படுதான். அந்த நொதிகளை பயன்படுத்தி என்ன ஆகுது, இந்த பூச்சிகளை டக்குன்னு பிடிச்சிருது, ஓகேவா? பூச்சிகளை ஆல்ரெடி மூடிடுறதில்ல, அப்படியே அந்த பூச்சியை சாப்பிட்டுட்டு அது அந்த நொதியை யூஸ் பண்ணி செரிமானமாகி அதை சாப்பிட்டு அந்த பூச்சியில் இருக்கும்ல நைட்ரஜன், அதை எடுத்துக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ரொம்ப மோசமான தாவரமாக இருக்குமோ
அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகேவா, பயங்கரமாக இருக்கே அப்படின்னு. அடுத்தது என்னென்னா உடல் நலமும் சுகாதாரமும் யூனிட் நம்பர் 6. இதுவும் வந்து பார்த்தோம்னா ரொம்பவே ஈஸியான ஒரு பாடம். என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்ன ஒன்று தீங்கானோ பாயிண்ட் இல்லை அப்படின்னா, டெங்கு காய்ச்சலானது டென், ஓகேவா, DEN 1 2 டென் 1 டென் 2 வைரஸால் ஏற்படுகிறது. ஓகேவா, இது பிளேவி வைரஸ் வகையை சார்ந்தது. பிளேவி வைரஸ் வகையை சார்ந்தது. சரி, எந்த கொசு மூலமாக பரவுது? ஏடிஸ் எஜிப்டி. ஏடிஸ் எஜிப்டி அப்படிங்கிற கொசு தான் காரணம். என்ன பண்ணும்? டெங்கு வந்தால் என்ன ஆகும்? ஆர்பிசியை குறைக்குமா இல்லை WBCயை குறைக்குமா? என்ன பண்ணும்? இரத்த தட்டுகள் இருக்குல்ல, த்ராம்போசைட் என அழைக்கப்படும் இரத்த தட்டுகளின் எண்ணிக்கையை குறைக்கும். ஓகேவா, நம்ம அந்த டைமில் தான் என்ன பண்ணுறோம்? டெங்கு வந்துச்சுன்னா பப்பாளி கஷாயம், என்னது நிலவேம்பு கஷாயம், பப்பாளி சாறு, அந்த இதெல்லாம் குடிக்கிறோம்ல, அதெல்லாம் ஏன் அப்படின்னா அதோட பயன் என்ன? இரத்த தட்டுகளை அதிகரிக்கும். டெங்கு வந்துச்சுன்னா இரத்த தட்டுகளை குறைக்கும், அந்த கவுண்ட் வந்து கம்மி பண்ணி விட்டுரும். அதே மாதிரி இந்த கொசுக்கள் தாங்கள் இருக்கும் இடத்திலிருந்து அதிகபட்சமாக 50லேருந்து 100 மீட்டர் சுற்றளவில் பரவக்கூடியவை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. உடல் பராமரிப்பு. பராமரிப்புனா டெய்லி பல் விளக்குங்க, டெய்லி குளிக்கணும், டெய்லி கண்ணை கழுவுங்க, இப்படி தான் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். மெல்லும் அல்லது ருசிக்கும் செயல். நல்லா என்ன பண்ணுறோம்? வாயில் ஏதாவது நம்ம ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிடும்போது நல்லா அந்த மென்று நல்லா ருசித்து சாப்பிட்றோம்ல, ஸோ அந்த ஒரு ப்ராசஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மாஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. மாஸ்டிகேஷன் அப்படின்னா மெல்லும் மற்றும் ருசிக்கும் செயல் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வேறு என்னென்ன இருக்குன்னா, ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட்டை நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். கண் பராமரிப்பு. அதாவது கண்ணுங்கிறத ஒரு உணர்வு உறுப்பு, நமக்கு தெரியும். கண், தோல், அப்புறம் காது, மூக்கு, இதெல்லாமே உணர்வு உறுப்பு தான். 80% உணர்வுகள் எங்கேருந்து கிடைக்கிதுன்னா நம்ம பார்வை மூலமாக தான் கிடைக்கிது. ஏன்னா ஈஸியாக பார்த்துட்றோம்ல, ஓகேவா. அப்போ 80% உணர்வுகள் அப்படிங்கிறது பார்வை மூலமாகவே கிடைக்கிது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்னா ஈறுகளில் இரத்த கசிவு இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்குறோமா. ஈறுகளில் இரத்த கசிவா அப்படின்னு சொல்லி, இது என்ன காரணம்னா விட்டமின் சி குறைபாடு. விட்டமின் சி குறைபாடு இருந்துச்சுன்னா ஈறுகளில் இரத்த கசிவுன்றது இருக்கும். அதே மாதிரி சிட்ரஸ் பழங்கள்லாம் சாப்பிட்லாம். அது மாதிரி பற்சிதைவு, இதில் பாக்டீரியா, புறத்திசு நோய் வந்து புகையிலை மெல்லுதல், இதெல்லாம் வந்து காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாலைக்கண் நோய் அப்படின்னா நைட் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. விட்டமின் ஏ குறைபாடு, ஓகேவா. இரவில் அல்லது மங்கலான ஒளியில் நன்கு பார்ப்பது கடினம். அப்புறம் இளம் சிவப்பு கண், விழி வெண்படல அலர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. விழி வெண்படல அலர்ஜி வந்து இளம் சிவப்பு கண் நோய் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வைரஸ் பாக்டீரியா நோயால் உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. வண்ண குருட்டுத்தன்மை அப்படின்னா கலர் பிளைண்ட்னஸ், ஓகேவா, அது மரபணு நிலை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட்டு தெரிந்து கொள்ளலாம். நோய்கள் அப்படின்னா நம்ம ஆரோக்கியமாக இருப்போம், நம்ம ஆரோக்கியத்தை ஒரு விஷயம் பாதிக்குதுன்னா அதுதான் நோய், ஓகேவா. அப்போ அதுதான் நோய் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். தொற்று நோய், தொற்றா நோயின்னு அப்படின்னு நம்ம பிரிக்கலாம்ல. தொற்று நோய்னா என்ன? அவங்க தும்மும்போது மூஞ்சிக்கு நேராக போய் நின்னோம்னு நமக்கும் அந்த நோய் வந்துச்சுன்னு வச்சுங்க, அது தொத்து நோய். அவன் மூஞ்சிக்கு நேராக போய் நின்று அவன் தும்மியும் நமக்கு எதுவும் ஆகலையா, அப்போ அது தொற்றா நோய், ஓகேவா. உதாரணத்துக்கு என் கை ரொம்ப வலிக்குதுப்பா அப்படின்னா நான் வந்து அந்த நோய் யாருக்கும் பரப்பிட முடியாது, என் வலி எனக்கு, ஓகேவா. அதே மாதிரி எனக்கு சளி பிடிச்சிருக்கு, நான் யார்கிட்டயாச்சும் போய் இருமி விட்டேன், இல்லை கர்ச்சீஃப் யூஸ் பண்ணாமல் எங்கேயாவது போய் கையை வச்சேன், அந்த இடத்துல வேறு ஒருத்தவங்க கையை வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சளி பிடிச்சிரும், அது தொற்று நோய், ஓகேவா. சரி, இந்த மாதிரி அசுத்தமான காற்று, நீர், உணவு அல்லது வெக்டார்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அது என்னப்பா வெக்டார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கொசு, இந்த இதெல்லாம் இருக்குல்ல, நோய் கடத்தியான பூச்சி, கொசு, நோய்களை பரப்பக்கூடிய விலங்குகள், இதெல்லாம் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வெக்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. அது மூலமாக வந்து நிறைய தொற்று நோயெல்லாம் பரவும். பாக்டீரியாவால் ஏற்படும் நோய்கள். ஃபர்ஸ்ட் ஒன்று காச நோய் அப்படின்னா மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பாக்டீரியா வகை. அதே மாதிரி துப்புறது, நோயுற்றவருடன் தொடர்பு மற்றும் பொருட்களை ஷேர் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் இருந்துச்சுன்னா இது பரவும் அப்படின்றத சொல்கிறாங்க. எப்படி தடுக்கலாம் அப்படின்னா BCG தடுப்பூசி போடணும். பேசில்லஸ் கேல்மெட் குயிரின் அப்படின்னு சொல்லுவாங்க. BCG அந்த தடுப்பூசி போடணும். அதேமாரி நோயாளிக்கு சிறப்பு கவனம். DOT போன்ற மருந்துகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளுதல். காலரா அப்படின்னா விப்ரியோ காலரி அப்படின்ற பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய ஒரு நோய். இதுவும் அசுத்தமான உணவு, தண்ணி மூலமாலாம் பரவுதுன்னு சொல்கிறாங்க. சரி, என்ன ஆகும்? வயிற்று வலிக்கும், தசை வலி, வாந்தி, இதெல்லாமே வந்து அறிகுறியாக இருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க. வேறு என்னென்ன அப்படின்னா தடுப்பு முறை அப்படின்னா அதே தான், சுத்தம், நீ சுத்தமாக இருந்துக்கணும், அவ்வளோதான், ஓகேவா. அதுமாரி டைப்பாய்டு அப்படின்னா சால்மோனெல்லா டைப்பி அப்படிங்கிற பாக்டீரியா. சால்மோனெல்லா டைஃபி, அது பேர்லேயே வருதுல, டைப்பா டைப்பி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுது. அதேமாரி வந்து பார்த்தோம்னா நமக்கு காலரேன்னு சொல்லி வந்துருச்சு, ஷார்ட்கட்லாம் அதுலேயே இருக்குது. அதேமாதிரி டியூபர்குலோசிஸ், டிபின்னு சொல்லுவோம்ல,
டியூபர்குலோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் காசநோய். ஓகேவா. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, இதுவும் அசுத்தமான உணவு தண்ணி மூலமாக பறக்குது. சரி, வேறு என்ன அப்படின்னா என்னென்ன அறிகுறினா பசியின்மை, தீவிர தலைவலி, அடி வயிற்றில் புண்ணு, தடிப்பு, காய்ச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. தடுப்பு முறைகள் என்ன, உனக்கு நீயே சுத்தமாக இருந்துக்கோ, ஊசியை போடு, வீட்டை சுற்றி எதுவும் அழுக்கு தண்ணி இருந்துச்சுன்னா அதெல்லாம் அகற்றிடணும், சுடு தண்ணி குடி, இவ்வளோதான். வைரஸ் மூலம் தோன்றும் நோய் அப்படின்னா ஃபஸ்ட் ஒன்று மஞ்சள் காமாலை, ஹெப்பாட்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெப்பாட்டிட்டிஸ் வகையில் மொத்தம் 5 இருக்குது. ABCDE அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெப்பாட்டிட்டிஸ் ஏவாகவும் இருக்கலாம், ஹெப்பாட்டிட்டிஸ் B, ஹெப்பாட்டிட்டிஸ் C, DE. ஓகேவா. அதனால் ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான நோய் தான் அந்த மஞ்சள் காமாலை அப்படின்னு சொல்கிறாங்க. அசுத்தமான நீர், பாதிக்கப்பட்டவருக்கு பயன்படுத்தப்பட்ட ஊசியை அப்படியே வேறு ஒரு ஆளுக்கு போட்டோம்னா அதிலலாம் வந்து பரவுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அதுமாரி பசியின்மையை வந்து அனோரெக்சியா அப்படின்னு சொல்கிறாங்க. அனோரெக்சியா அப்படின்னா பசியின்மை. ஓகேவா. அனோரெக்சியா அப்படின்றது எதனை குறிக்கிறது அப்படின்னா பசியின்மை அப்படிங்கிறது தான் குறிக்கிது. தடுப்பு முறை அப்படின்னா அதே சுடு தண்ணி குடிக்க, டெய்லி கையை கழுவு அப்படின்லாம் சொல்கிறாங்க. தட்டம்மை அப்படின்னு பார்க்கும்போது தட்டம்மை வந்து ரூபெல்லா வைரஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த புத்தகத்தில் வந்து வாரிசெல்லா அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ரூபெல்லா அப்படின்றதையும் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா பெல் அடிக்கும்போது ஸ்கூலில் பெல் அடித்தா தட்டை எடுத்து சாப்பிட போவோம்ல, ஸோ அதை வச்சு நம்ம ரூபெல்லா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். தட்டம்மை நோய் வாரிசெல்லா என்றும் அழைக்கப்படுகிறது. இது வாரிசெல்லா ஜோஸ்டர் என்ற வைரஸால் ஏற்படும் தீவிரமான தொற்று நோய் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அதே மாதிரி சின்னம்மையை தடுப்பதற்கான சிறந்த வழி, சின்னம்மை அப்படின்னா வாரிசெல்லா, சின்னம்மா வந்து ரொம்ப செல்லமாக இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். வாரிசெல்லான்னு வருதுல, செல்லமாக இருப்பாங்க சின்னம்மா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ சின்னம்மை தடுப்பூசி போடுவதாகும். அதேமாரி நோயாளிக்கு சிறப்பு கவனம். ரேபிஸ் அப்படின்னா என்ன, வெறி நாய்க்கடி. வெறி நாய்க்கடியை தான் என்ன சொல்கிறாங்க, ரேபிஸ். சரி, வெறி நாய்க்கடினா நாய் கடித்தா மட்டும்தானா, நாய், முயல், குரங்கு, பூனை இது எல்லாமே வந்துடுது. அதே மாதிரி ஹைட்ரோஃபோபியாங்கிற வார்த்தை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தண்ணியை பார்த்து பயப்படுவாங்க. ஓகேவா. இந்த நாயெலாம் கடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரேபிஸ் நோய் வந்து தண்ணியை பார்த்தாலே அப்படியே மிரண்டு போய் நிற்பாங்க, அப்படியே பயம் வந்து நிற்பாங்க. அது வந்து ஹைட்ரோஃபோபியா. அதுமாரி தண்ணியை பார்த்து காலையெல்லாம் அந்த குளிர் காலத்தில் குளிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், தண்ணியை பார்த்தாலே பயமாக இருக்கும்ல. ஆனால் அது ரேபிஸ் கிடையாது, சொல்கிறேன் அந்த மாதிரி வந்து தோணும், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு என்ன ஹைட்ரோஃபோபியாவா, ஏன் தண்ணியை பார்த்து பயப்படுற அப்படின்லாம் சொல்லி காமெடியாக பேசுகிறதும் உண்டு. ஹைட்ரோஃபோபியா அப்படின்னா நீரை கண்டு பயம் அப்படின்றதான் அர்த்தம். இதுமாரி தடுப்பூசினா ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு எதிராக தடுப்பாற்றலை உருவாக்கி அந்த நோய்க்கு எதிராக போராடுவதற்கு நம் உடலை தயார் செய்தல் தான் தடுப்பூசி போடுதலின் நோக்கம். தடுக்கக்கூடிய நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்க குழந்தை பருவத்திலேயே தடுப்பூசி BCG பேசிலஸ் கேல்மட் குரின், அப்புறம் போலியோ, அப்புறம் MMR, ஸோ இந்த மாதிரி தடுப்பூசியெல்லாம் போடுறாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. MMR அப்படின்றது மீஸ்லஸ், மம்ஸு, அப்புறம் வந்து ரூபெல்லா அப்படின்றது. அதாவது என்னென்ன வரும் அப்படின்னா பொண்ணுக்கு வீங்கின்னு ஒரு நோய், அதே மாதிரி தட்டம்மை ஒன்று, இன்னொன்று வந்து ரூபெல்லா, 3 வரும் MMR அப்படின்றதுக்கு. அதுக்கப்புறம் தொற்றா நோய் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன சொல்லியிருக்காங்க, உடல் பாகங்களில் ஏதாவது தேஞ்சி வலிக்கிறது, மாரடைப்பு, வலிப்பு வர்றது, பக்கவாதம் இதெல்லாம் பரவாது. அது மாதிரி நமக்கு தெரியும் எந்தெந்த நோயெல்லாம் பரவாது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, அதை ஏன் இப்போ தெரிஞ்சுக்கிட்டு. லுக்கோடெர்மா என்பது தோலின் சில பகுதி அல்லது மொத்த பகுதியில் நிறமி, இது வந்து ஒரு மெலனின் நிறமி இழந்து போகிறதுனால ஏற்படக்கூடிய ஒரு தொற்றா நோய்னு சொல்லியிருக்காங்க, லுக்கோடெர்மா. அந்த முகத்துலலாம் சிலருக்கு அப்படியே வெண்மைப்பட்ட மாதிரி இருக்கும்ல, ஸோ அது வந்து ஒரு மெலனின் நிறமி இழப்புகள்னால ஏற்பட்ட ஒரு தொற்றா நோய். ஓகேவா. அது வந்து ஒரு தொற்றா நோயில் தான் வருது, லுக்கோடெர்மா அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த நிலை அனைத்து வயது, பாலினம் மற்றும் இனத்தை சார்ந்தவர்களுக்கும் பாதிக்கிறது. இதற்கு எவ்வித சிகிச்சையும் இல்லை. இது தொடுதல், உணவை பகிர்தல் மூலம் மற்றும் ஒன்றாக உட்காருவதன் மூலம் பரவாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் ரத்த சோகைனா என்ன, இரும்பு சத்து கம்மியாக இருந்துச்சுன்னா ரத்த சோகை அப்படின்ற நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். வேறு என்ன சொல்லியிருக்காங்க, இரும்பு சத்தினை மாத்திரை வடிவில் வாய் வழியாக உட்கொள்ளலாம். நம்ம சொல்கிறோம்ல இரும்பு டேப்லெட்டு சாப்பிட்றோம், இரும்பு மாத்திரை டேப்லெட் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஓகேவா. அதே மாதிரி இதை ஊசியாக எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இரும்பு சத்து அப்படிங்கிறது ஊசியாக எடுத்துக்கூடாது, ஆபத்து அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஃபுல்லாகவே கதை. இதெல்லாம் எப்படி சொல்கிறது அப்படின்னா அப்படியே ஸ்கிப் பண்ணிவிடுங்க, உள்ளே ஒன்றுமே கண்டென்ட் இல்லை. ஸோ அடுத்த யூனிட்டில் அடுத்த பார்ட்டில் சந்திக்கலாம். இதில் வேறு இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மருந்துகளின் ராணி பெனிசிலின் யார் கண்டுபிடிச்சதுன்னா அலெக்சாண்டர் ஃப்ளமிங். ஓகேவா. எப்போ அப்படின்றது 1929 கண்டுபிடிச்சிருப்பார். ஓகே, அடுத்த யூனிட்டில் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.